இரட்டை மின்விளக்கு சின்னத்தை இரட்டை இலை போலவே பன்னீர்செல்வம் அணியினர் பயன்படுத்துவதாக தினகரன் தேர்தல் ஆணையத்தில் புகார் மனு ஒன்றை அளித்திருந்தார். இதற்கு வரும் திங்கட்கிழமைக்குள் மதுசூதனன் அணியினர் பதில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. தற்போது மதுசூதனன் அவர்கள் பதில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். இது குறித்த விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சலீம் காத்திருக்கிறார். சலீம், தற்போது பன்னீர்செல்வம் அணி சார்பில் மதுசூதனன் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறாரு. அந்த பதில் மனுல என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் தெரிவிச்சிருக்காரு சலீம்? அதாவது திரு மதுசூதனன் தரப்புல தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவுல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம ஆழ்ந்து பார்க்கும் பொழுது முதல்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தின் கிட்ட நாங்க 3 சின்னங்கள் கேட்டு கொடுத்திருந்தோம். 3 சின்னத்துல நீங்கள் தான் எங்களுக்கு இந்த இரட்டை மின் விளக்கு கொண்ட மின் கம்பத்தை சின்னமாக ஒதுக்கினீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது இரட்டை மின் விளக்கை கொண்ட மின்கம்பம் தானே அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காங்க. இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, ஒருவேளை ஒற்றை மின்கம்பம், அதாவது மின் விளக்கை கொண்ட மின்கம்பம் அப்படின்னு சொல்லி இதை வெளிப்படையாக சொல்லவும் முடியாது. ஏன் அப்படின்னா, ஓட்டு போடும் போது ஜனங்க அந்த ஓட்டு போடுற மிஷின்ல என்ன பண்ணுவாங்க, போய் தேடுவாங்க. ஒன்று, அதாவது இவங்க சொன்னது போல இரட்டை இலையை சொல்லி பிரச்சாரம் செஞ்சிருந்தால் இரட்டை இலை சின்னத்தை போய் பொதுமக்கள் தேடுவார்கள், எங்களுக்கு வாக்கு கிடைக்காது, ஆக நாங்கள் ஏமாந்து விடுவோம், நாங்கள் தோல்வியடைந்து விடுவோம், ஆகையால் இரட்டை இலை சின்னத்தை நாங்கள் பயன்படுத்தி வாக்கு சேகரிக்கவில்லை. இரண்டாவது, நாங்கள் அதை ஒற்றை மின் விளக்கு அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்டாலும் மக்கள் அங்க போய் கரெக்டா ஓட்டு போடும் போது அந்த மிஷின்ல, இவிஎம் மிஷின்ல ஒற்றை மின் விளக்கு எங்கன்னு தேடுவாங்க, ஒற்றை மின் விளக்கு இருக்காது. ஆக இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கிய சின்னமானது ஒற்றை மின் கம்பமா இருந்தாலும் அதில் இரட்டை மின் விளக்கு இருக்கிறது. ஆக அப்படி சொல்லித்தானே நாங்கள் வாக்கு சேகரிக்க முடியும். இரட்டை இலை என்று சொல்லி வாக்கு சேகரித்தாலோ, ஒற்றை மின் கம்பம் அதாவது ஒற்றை மின் விளக்கு என வாக்கு சேகரித்தாலோ ஜனங்க அங்க வந்து ஓட்டு போடுற இடத்துல சின்னத்தை தேடுவார்கள். தேடி சின்னம் இல்லை என்பதால் குழப்பம் அடைவார்கள், இது எங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்து விட்டு, இது எங்களுடைய முதல் கட்ட விளக்கம் தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாங்க நேரில் ஆஜராக தயாராக இருக்கின்றோம், நேரில் ஆஜராகி தெளிவான விளக்கத்தையும் அளிக்கின்றோம். ஒருவேளை நீங்கள் ஏதாவது முடிவெடுப்பதாக இருந்தீர்கள் என்றால், அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தை சொல்றாங்க, ஒருவேளை நீங்கள் ஏதாவது முடிவெடுப்பதாக இருந்தால் எங்களை நேரில் அழைத்து விளக்கம் கேட்காமல் தயவு செய்து முடிவெடுக்காதீர்கள், இது நீதிக்கு எதிராக அமைந்துவிடும் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்து முடிச்சுட்டு, டிடிவி தினகரன் தரப்பில் இரட்டை இலையை எப்படியெல்லாம் பயன்படுத்தி வாக்கு சேகரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புகாரையும் இணைத்திருக்கிறார்கள். அது எங்கெல்லாம் மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, டிடிவி தினகரன் அதிமுகவுடைய வலைத்தளத்தை பயன்படுத்துகிறார், வலைத்தளத்தின் முதல் பக்கத்தில் இரட்டை இலை சின்னம் இருக்கிறது. இதே போல அதிமுகவின் ட்விட்டர் பக்கத்தை பயன்படுத்துகிறார், டிடிவி தினகரனின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்திலும் இரட்டை இலை சின்னம் இருக்கிறது. ஆகவே யார் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தி வாக்கு சேகரிக்கிறார் என்பதை தேர்தல் ஆணையம் உற்று கவனிக்க வேண்டும், நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இணைப்புகள்லாம் கொடுத்து ஒரு விரிவான பதில் மனுவை இந்திய தேர்தல் ஆணையத்தில் இன்று காலை தாக்கல் செய்தனர். சலீம், இப்போ மதுசூதனன் ஒரு விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த விவகாரத்துல தேர்தல் ஆணையத்தோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன மாதிரியாக இருக்கும்? தேர்தல் ஆணையம் ஒருவேளை இவர்கள் அளித்திருக்கும் பதிலில் திருப்தி அடைந்து விட்டால் நடவடிக்கை எதுவும் எடுக்க மாட்டார்கள். ஏன் அப்படின்னா, முதல்ல புகார் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது டிடிவி தினகரன் தரப்புல கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க, இவங்க பதில் கொடுத்துறாங்க. இவங்க பதில் திருப்தி அளிக்கும் வகையில் இருந்தால் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள். ஒன்று கவனிக்க வேண்டும், இவர்கள் பதில் மட்டும் கொடுக்கவில்லை, பதிலை கொடுத்து விட்டு கூடவே ஒரு புகாரையும் கொடுத்து விட்டார்கள் டிடிவி தினகரன் மேல். இந்த புகாருக்கு டிடிவி தினகரனிடம் தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்கலாம். டிடிவி தினகரன் இப்ப முதல்ல கொண்டு போய் கொடுத்த புகாரு, அதாவது மதுசூதனன் தரப்புல அவங்க ஒரு பதில் மனு தாக்கல் செய்தது இல்லாம புகார் மனுவும் தாக்கல் செய்ததால டிடிவி தினகரனுக்கு இப்பொழுது தேர்தல் ஆணையத்திலிருந்து சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவே நமக்கு தெரிகிறது. தேர்தல் ஆணையம் டிடிவி தினகரன் தரப்பில் விளக்கம் கேட்க அதிக வாய்ப்புள்ளது. இந்த மாதிரி கொண்டு வந்து புகார் கொடுத்திருக்காங்க, அவங்க பயன்படுத்தலையா, நீங்க தான் இரட்டை இலையை பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து புகார் கொடுத்திருக்காங்க. இந்த புகாருக்கு உங்களுடைய பதில் என்ன என்று டிடிவி தினகரனிடத்தில் தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்கலாம். இல்லை, இவர்கள் அளித்த பதில் திருப்தி இல்லை என தேர்தல் ஆணையம் உணர்ந்தால் தேர்தல் ஆணையம் ஒன்று
மதுசூதனன் அவர்களை நேரில் அழைத்து விளக்கம் கேட்கலாம். இல்லை என்றால் நேரில் அழைக்க எங்களுக்கு விருப்பமில்லை, உங்களுடைய பதிலிலும் திருப்தி இல்லை என்றால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் இது இப்பொழுது சாத்தியமாக தெரியவில்லை. ஏன் அப்படின்னா இவங்க ரொம்ப தெளிவாக தேர்தல் ஆணையம் ஒதுக்கிய சின்னத்தை இரட்டை விலக்கு இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையமே இது உணர்ந்து கொள்ளும் போல தெரிகிறது. ஆகையால் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக இப்பொழுது தேர்தல் ஆணையம் டிடிவி தினகரனிடத்தில் விளக்கம் கேட்க வாய்ப்புள்ளதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள்.